எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ப லைஃப்ல எப்படி சக்சஸ் ஆகுறதுன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு பெர்சன பார்க்குறீங்க. வந்து அவன் நினைக்கிறது எல்லாமே நடக்குது. இன்னொருத்தர பார்த்தீங்கன்னா, அவங்க என்னதான் நினைச்சாலும், எவ்வளோதான் எஃபோர்ட் போட்டாலும் நடக்க மாட்டேங்குது. ஏன்? NLP வந்து அதுதான். யுவர் தாட்ஸ், நம்மளோட பிரெயின், மைண்ட் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? ஹவ் வி திங்க், ஃபீல், பிஹேவ் பண்றோம். இது எல்லாமே நம்ம இது பண்ணும்போது, கண்டிப்பா நம்ம என்ன நினைக்கிறோம்? எப்படி ஃபீல் பண்றோம்? எப்படி நடந்துக்கிறோம்? இது எல்லாமே சேர்ந்தது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிரும். ஸோ, அதே மாரி ஒரு பெர்சனால சக்சஸ் ஆக முடியும். நம்மளாலயும் சக்சீட் ஆக முடியும். இஃப் சம்ஒன் கேன் டூ இட், ஒருத்தரால பண்ண முடியும்னா, அது நம்மளாலயும் பண்ண முடியும். அதை எப்படி நம்ம மாத்திக்கிறோம் நம்மளோட கம்யூனிகேஷன் மாடல? எப்படி ஒருத்தங்கள புரிஞ்சுக்கிறோம்? எப்படி நம்ம வந்து ஒருத்தங்ககிட்ட பேசுறோம்? இது வந்து நம்ம எப்படி லிமிட்டிங் பிலீஃப், நம்மளோட நம்பிக்கை, என்னால முடியாது. ஏன்னா நான் வந்து இதுக்கு வடிவேலு சொல்ற மாரி, இதுக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது. நம்ம மேல நம்மளுக்கே நம்பிக்கை இல்லாம போறது. இது எல்லாத்தையும் வந்து NLPயால வந்து ஓவர் கம் பண்ண முடியும். நீங்க என்டர்பிரினியரோ இல்ல எம்ப்ளாயோ கண்டிப்பா இந்த பிசினஸ் NLP வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். எப்படின்னா, இப்ப நீங்க சேல்ஸ்ல இருக்கீங்கன்னா, உங்க கஸ்டமர் கிட்ட நீங்க எப்படி போய் பேசணும்? அவங்களுடைய மைண்ட் செட்ல இருந்து என்ன நினைக்குதுன்னு நீங்க ஈஸியா அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன பொறுத்து விஷுவலோ, ஆடியோ, கினெஸ்தெடிக் அவங்க எப்படி இது பண்றாங்க, அவங்களோட வேர்ட் பேசுறத வச்சு உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதுக்கேத்த மாரி வந்து உங்களால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். உங்களோட டீம் மீட்டிங்லயுமே வந்து உங்க டீம் மெம்பர் என்ன பேசுறாங்க, எப்படி இது பண்றாங்க அப்படின்றத உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பிசினஸ் வேர்ல்ட்ல பார்த்தீங்கன்னா, கான்ஃப்ளிக்ட் தான் வந்து ரொம்ப மேஜரான ப்ராப்ளமா இருக்கு. எதனாலன்னா, நான் ஒண்ணு பேசுவேன், இன்னொருத்தவங்க ஒண்ணு பேசும்போது, கண்டிப்பா அங்க கான்ஃப்ளிக்ட் ஆகுது. அந்த கான்ஃப்ளிக்ட்ட எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னா, இப்போ என்னோட பெர்ஸ்பெக்டிவும், இன்னொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவும் என்டையர்லி டிஃபரெண்ட். ஃபர்ஸ்ட் இத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. எவரிஒன் இஸ் யூனிக். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமானவங்க இருக்கு. அதனால அவங்கவங்களோட இதுக்கு பேஸ் பண்ணி, அதுக்கேத்த மாரி நம்ம பேசணும். நான் பேசுறது தான் சரின்றது நினைக்காம, மத்தவங்க பேசுறத நம்ம கேட்கும்போது, ஆக்டிவ் லிசனிங் இருக்கும்போது, கண்டிப்பா நம்பளால என்ன இது பண்றோம் அப்படின்றது நடக்கும். பிசினஸ் NLP வந்து உங்களால லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். பெர்சனல் டெவலப்மென்ட் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். உங்களோட ஃபேமிலி லைஃப் வந்து நல்லா டெவலப் பண்ணிக்க முடியும். நீங்க ஒரு பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களோட கான்ஃபிடென்ட் வந்து ஈவனும் உங்களால இது பண்ண முடியலன்னா, உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் அண்ட் த வே யூ நீங்க கம்யூனிகேட் பண்றது எல்லாமே வந்து சூப்பர்பா இருக்கும். பிசினஸ் NLP உங்க லைஃப்ல, பெர்சனல் லைஃப்ல இல்லாம ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சூப்பர்பா ஒர்க் ஆகும். இது உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்புங்க, உங்களாலயும் முடியும். இப்போ ஒருத்தங்களால முடியும்போது, மத்தவங்களால முடியும்போது ஏன் நம்பளால முடியாது? அப்படின்னு நினைக்காம, மத்தவங்களால முடியும்னா, என்னாலயும் முடியும். ஏன்னா, என்ன மாரி தான் அவங்களும். என்ன மாரி தான் வந்து அவங்களும் வந்திருக்காங்க அந்த லெவலுக்கு. ஸோ, அதுக்கான எஃபோர்ட்டையும், அந்த எப்படி நான் கம்யூனிகேட் பண்றது, என்னோட என்னோட மனசுக்கு நான் என்ன கம்யூனிகேட் பண்றேன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, லைஃப்ல எல்லாமே வந்து உங்களுக்கு சுலபமா இருக்கும். இப்ப ஹஸ்பண்ட், ஒய்ஃப் எடுத்துட்டோம்னா, அங்க நெறைய கான்ஃப்ளிக்ட் நடக்குது. ஏன்னா, நான் சொல்றது தான் சரின்னு ஒருத்தர் சொல்றதும், நான் சொல்றது தான் சரின்றது மத்தவங்க நெனைக்கிறதும், இப்ப 2 பேரும் புரிஞ்சுக்காம நடக்கிறதுனால தான் இது இவ்வளோ ப்ராப்ளம் வருது. இந்த ப்ராப்ளத்த நீங்க எப்படி சால்வ் பண்ணலான்னா, ஒருத்தங்க பேசும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி உங்களுடைய பதில நீங்க குடுக்கும்போது, கண்டிப்பா உங்க லைஃப்ல வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் சூப்பர்பா இருக்கும், அமேசிங்கா இருக்கும். அண்ட் உங்களோட லைஃப் வந்து ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கும். தேங்க் யூ.